வணக்கம். ஐ ஆம் சங்கர் தயாளன் ஃப்ரம் முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் பார்க்க போகிறோம். ஓகே, நல்லா கவனிங்க. ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட்கட் மெத்தட்லேயே நம்ம படிச்சுக்கலாம். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் வரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாகவும் படிக்கலாம். மனசில் பதிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா கூர்ந்து கவனித்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தேர்வில் வெற்றி பெற தான் ஒரு குறிக்கோளாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் வந்து முன்னாடி பார்த்தோம். முதல் பருவத்தை முடிச்சாச்சு. 2வது பருவத்தில் கண்டினியூஷன் போயிட்டுருக்கு. துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு ஒரு டாபிக். துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம்னா உங்களுக்கு தெரியும். துன்பம்ன்றது என்னது? துன்பம்ன்றது வந்து பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்றத என்ன சொல்கிறோம், துன்பம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட், துன்பம், அந்த துன்பத்தை வெல்லக்கூடியது எது? கல்வி. லாஸ்ட் கிளாஸே நான் ஒன்று சொன்னேன். என்னது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூதுரையில் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு மன்னன் வந்து ஆள்றான் ஒரு நாட்டைன்னா, அந்த நாட்டில் மன்னனை விட வந்து பார்த்தீங்கன்னா கற்றவர்கள் சிறந்தவர்கள் சொல்கிறேன். ஏன் சிறந்தவர்கள் சொல்கிறேன்? மன்னன் தான் சார் எல்லா பொருள் எல்லாமே வச்சிருக்காரு, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே வச்சிருக்காரு, நாடு நகரம் எல்லாம் வச்சிருக்காரு. ஏன் சார் அவர் தானே புகழா இருப்பாரு, நாம் எப்படி சார் வந்து நம்ம அவரோட மேலானவர்களாக கருதப்படுறோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அவர் வந்து அந்த ஆட்சி, அதாவது எடுத்துக்காட்டா அந்த வேலூர் பகுதி, வேலூர் அப்படின்றது வேலூர் கோட்டை தெரியும். அந்த வேலூர் கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா முத வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் ஒரு ஆள் இருப்பாரு. ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. அந்த திப்பு சுல்தான் வந்து அவனுடைய பசங்க தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐதர் அலின்னு சொல்லுவாங்க. ஐதர் அலியுடைய மகன் வந்து பதே கைதர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் கோட்டையில முதல்ல கொடியா தந்தது. ஓகேங்களா? அந்த இடத்த பிடிச்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் ஆடுறாங்க? அந்த ஐதர் அலியுடைய வாரிசுகள்னு வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து அவங்களுடைய புகழ் வந்து தெரியுது. ஓகேங்களா? ஒரு மன்னன், இது வந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே படிக்கிறதுனால அவங்களுடைய அது ஃபுல்லாக வந்து தமிழோட ஃபுல்லாக தெரியுதுன்னு வச்சுங்க. இதே சாதாரணமாக ஒரு மன்னன் இருக்கான்னு வச்சுங்க, சாதாரணமாக ஒரு வேலூரில் ஒரு மன்னன் ஆள்றான்னா அவருடைய புகழ் எங்கே தெரியும்? அவருடைய புகழானது இந்த வேலூரில் மட்டும்தான் தெரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்போ என்னை எடுத்துங்க, இல்லை உங்களே எடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் எடுத்துங்க. அப்துல் கலாம் என்ன அப்பன் அப்துல் கலாம் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணாரு? என்னது? ஸ்பேஸ்ல எவ்வளோ ரிசர்ச் பண்ணாரு. ஏவுகணையின் தந்தைன்னு சொல்றோம் அவரை. அவருடைய புகழ் எங்க தெரியுது? தமிழ்நாட்டிலையும் தெரியுது, ராமேஸ்வரத்துலையும் தெரியுது, அதுக்கப்புறம் இந்தியாலையும் தெரியுது, ஆசியா கண்டத்திலையும் தெரியுது, உலகம் முழுக்க தெரிகிறது. உலகம் முழுக்க அப்துல் கலாம்னா யாருன்னு ரிசர்ச் பண்ணா தெரியும். கூகுளில் சர்ச் பண்ணா வரும். ஸோ அது காரணம் என்ன? கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை சொன்னதுதான் மூதுரை. முக்கியமானது, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற கருத்தை வந்து எந்த பாடலில் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னா மூதுரை. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து அழகாக நம்ம இன்னைக்கு தெளிவாக படிக்க போகிறோம். நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 2-3 பாட்டு இருக்குது. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடல் தான். உங்களுக்கு தெரியும் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பயலே சேதி கேளடா நீ சொல்லுகின்ற, அதாவது சின்ன பயலே சேதி கேளடா அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்ப மர குச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடும்போது விளையாட போகும்போது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு, அழகான ஒரு பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு வந்து இந்த திரைப்பட பாடல்கள் மூலமா வந்து எளிய தமிழ்ல வந்து சீர்திருத்த கருத்துக்களை வந்து பூத்துனூர் ஒரு ஆள் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிப்பா, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? செய்யும் தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செய்யும் தொழிலே தெய்வம். இந்த பாட்டெல்லாம் பாடுனது திரைப்பட பாடல்கள் மூலமா வந்து நமக்கு வந்து எளிய தமிழ்ல வந்து சீர்திருத்த கருத்துக்களை வந்து நமக்கு வந்து பரப்பினவர் யாருன்னா யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் நிறைய எழுதியிருப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாரு. ஓகே, நமக்கு இந்த துன்பம் வெல்லும் கல்வி, என்ன வெல்லும் கல்வி? துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. ஏட்டில்னா அது எழுதுறது. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே,
நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நம்மலாம் என்ன பண்றோம், ஒரு காலேஜ் படிக்கிறோம், பிஏ தமிழோ இல்லை பிஏ தமிழோ இல்லை பிஏ ஏதோ ஒன்று படிக்கிறோம், பிஏல ஆர்ட்ஸ் படிக்கிறோம், 3 வருஷம் படிக்கிறோம், படிச்சுட்டு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறோம், எழுதிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த 3 வருஷம் முடிஞ்சு 4ஆவது வருஷம் போய் கேட்டா பையன் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இலக்கியத்திலேயே தமிழ் படிக்கிறான், இலக்கியத்தில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறேன், 8 தொகை நூல்கள் அகநூல் எப்படி பிரிக்குது, புறநூல் எப்படி பிரிக்குதுன்னு கேட்டா தெரியல. இன்னைக்கு பிஏ தமிழ் படிச்சிருக்கான் இலக்கியத்தில், ஆனா அது கேட்டா தெரியல. காரணம் என்ன? காரணம் இதுதான், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதேதான். படிச்சிருப்பான், எழுதியிருப்பான், மனப்பாடம் பண்ணியிருப்பான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணிருக்க மாட்டான், எங்கேயுமே அப்ளை பண்ண மாட்டான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நாம என்ன படிக்கிறோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்ளை பண்ணணும். அதனால தான் வந்து மேக்ஸில் வந்து அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு வந்தோம், பிசிக்ஸ்ல அப்ளைடு பிசிக்ஸ் கொண்டு வந்தோம், எலக்ட்ரானிக்ஸ்ல பிஇல வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்தோம். புரியுதுங்களா? எல்லாமே வந்து என்னது, நம்ம ஒரு இடத்துல அப்ளை பண்ண போறோம், ஒரு கருத்தை ஒரு கான்செப்ட் சொல்றோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் எங்க என்னது ஒரு இடத்துல அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் ஒரு அழகா அப்பவே சொல்லியிருக்காரு பட்டுக்கோட்டை கல்வி சொல்லுவோம், ஏட்டில் படித்ததோ இருந்து விடாதே, நீ ஏன் படித்ததோ என்று மறந்து விடாதேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பில் அழகா தெளிவா பாத்துங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துங்க, மக்கள் கவிஞர்னு சொல்றோம். இவருடைய சிறப்பு பெயரே வந்து என்னது, மக்கள் கவிஞர். ஏன் சார் மக்கள் கவிஞர் சொல்றோம்? மக்களுக்காக இவர் வந்து திரைப்பட பாடல்கள் மூலமா சொன்னதுனால என்ன சொல்றாங்க, மக்கள் கவிஞர் சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இன்னொன்னு எழுதுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பொது உடைமை கவிஞர், பொது உடைமை கவிஞர். இந்த பொது உடைமைன்னு நம்ம பேசுறோம். பொது உடைமைன்றது என்னன்னா, உடைமை என்றால் செல்வம், உடைமை என்றால் செல்வம், எல்லோருக்கும் சொந்தமான ஒரு செல்வம். பொதுன்னும் போது எல்லோருக்கும் சொந்தமானது. அப்ப பொது உடைமை கவிஞர் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், பொது உடைமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். சீர்திருத்த கருத்துக்களை வந்து மக்களுக்கு பொதுவாக சொல்லப்படுகிறது, அதனாலதான் மக்கள் கவிஞர்னு சொல்றோம். அதை விட்டா பொது உடைமை கவிஞர்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு இந்த கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின் எது, இந்த மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாரு, பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார், அடைமொழியால் குறிக்கப்படும் யாரு, சான்றோர். ஓகே, அடுத்து பாருங்க, மை ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பெற்றவர், எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பெற்றவர். பாரதிதாசன் சொல்றாரு, யாரை பார்த்த, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்து சொல்றாரு, நீதானா என்னுடைய என்னது ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த அளவுக்கு வந்து இவருடைய பாடல்கள் வந்து புலவருடைய திறன் வந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனே வந்து என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி புகழ்றாரு. அது அடுத்தது பாருங்க, சீர்திருத்த கருத்துக்களை திரைப்பட பாடல் மூலம் உணர்த்தியவர். இது ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, கடைசியா ஒன்று பார்த்துருவோம், நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா. இந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியமானதுப்பா. இது வந்து குரூப் 4 கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் சரி, மக்கள் கவிஞரும் சரி, அதே மாதிரி இந்த நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா. பாரதியாரை பத்தி உங்களுக்கு தெரியும், விடுதலை கவிஞர்னு சொல்றோம், அழகான ஒரு சிறப்பு பெயர், விடுதலை கவிஞர், மகா கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா. பாரதிக்கு பிறகு ஒரு யாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனால வந்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அழகா ஒருத்தர் சொல்றாரு. அவருடைய பேர் யாரு, ஜீவானந்தம், அதாவது தோழர்னு சொல்லுவாங்க. அவரு தோழர் ஜீவானந்தம் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி அழகா வந்து சொல்லியிருப்பாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, துன்பம் வெல்லும் கல்வியில நம்ம பார்க்கக்கூடியது. அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னா முக்கியமான லைன் நமக்கு கொடுத்துக்குது, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்றது. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு என்னது, செய்யும் தொழிலே தெய்வம்ன்றது சொன்னது. அதுக்கப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு சொன்னவர். ரைட்டு, ஆசிரியர் குறிப்புல முதல் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர், ரெண்டாவது பொது உடைமை கவிஞர். அதுக்கப்புறம் பாரு, மை ரைட் ஹேண்ட், எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பெற்றவர் யாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டைன்றது என்னது, சொந்த ஊர், அதனாலதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ மீண்டும் தோன்றிய பாரதியான்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாரு, தோழர் ஜீவானந்தம் வந்து பாத்தீங்கன்னா அழகா பாராட்டியிருப்பாரு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு
உரைநடையில் வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பாடம். யாரை பற்றி அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் காமராஜரை பற்றி பார்ப்போம். காமராஜர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமராஜர் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அறிஞர் அண்ணா, காமராஜர். காமராஜரை பற்றி கொஸ்டின்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கணும். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமராஜரை பற்றி கேள்விகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். குரூப் 4லேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே காமராஜர் பற்றி கொஸ்டின்ஸ் இல்லவே இல்லாமல் கேட்காம இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ அதனால் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிறைய பேர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. கிளாஸ் வந்து நிறைய ஷார்ட்கட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய அடுத்த கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸும் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கவனிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு என்ன பண்ண இந்த இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நோட்ஸ் எடுத்து நீங்கள் படித்தாவே போதும். நீங்கள் புக்கு படித்து நீங்கள் மறுபடியும் அதை நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே வந்து போதுமானது. டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இதுவே அதிகமானது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். காமராஜர் அப்படின்னும்போது அவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? விருதுநகர். விருதுநகரில் சொந்த ஊர். ஸோ அவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா குமாரசாமி அப்படின்னு நான் போச்சுங்க. குமாரசாமி, அவருடைய பெற்றோர் வந்து குமாரசாமி, சிவகாமி. ரெண்டுமே சாமி காமி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுன்னா குமாரசாமி, சாமி ஞாபகம் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமி அப்படின்னு இருக்கும். சாமி அப்படின்றது கடைசியாக மீன் முடியும். சிவகாமி மீ இப்படிதா, குமாரசாமி மீன் முடியும். ஸோ காமராஜர் அப்படின்னா சாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. காமராஜருடைய அப்பா பேர் அப்பா வந்து ஒரு சாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சாமி சிவகாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அடிக்கடிக்க கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கேட்கக்கூடியது சிறப்பு பெயர் தான் அதிகமாக கேட்பாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியில் சிறப்பு பெயர். ஸோ இந்த காமராஜரை பற்றி நமக்கு வந்து பழைய புத்தகத்துலேயும் நிறைய இருக்குது, புது புத்தகத்துலேயும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புது புத்தகத்துலேயும் பார்ப்போம், பழைய புத்தகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ தெளிவாக வந்து நீங்கள் சார் பழைய புக்கில் போய் படிக்கணும், புது புக்கில் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுத்தையுமே வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? பழைய புக்கு புது புக்கெல்லாம் ரைட்டு. அவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு பாருங்க, பெருந்தலைவர். யாரு? பெருந்தலைவர். பெருந்தலைவர்னா யாரு? காமராஜர் தான் பெருந்தலைவர். ரைட்டு. அடுத்து பாருங்க, கர்ம வீரர். கர்ம வீரர் அப்படின்னு சொல்லுவோம். நான் முதல்ல என்ன சொன்னேன்? கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, படிக்காத மேதை. ஏன் சார் படிக்காத மேதைன்னு சொல்றோம்? ஏன் அவரை படிக்கல? எதுக்காக படிக்கல? அவர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புன்றது வந்து அந்த டைம்ல அந்த காலத்துல வந்து படிக்கிறது கிடையாது நிறைய பேர். காரணம் என்னன்னா வறுமை ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிப்பில் நாட்டம் கிடையாது. ஆனால் பொது தொண்டில் நாட்டம். படிப்பில் நாட்டம் இல்லாதவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியலில் அதான் இருப்பாங்க, நிறைய பேர் பொது தொண்டில் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ஏளனமாகவும் பேசக்கூடாது. புரியுதுங்களா? படித்த என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது அறிவாளியும் கிடையாது, படிக்காத என்றைக்குமே வந்து என்னது முட்டாளும் கிடையாது. இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகேங்களா? ரைட்டு. படிக்காத மேதை யாரு? கர்ம வீரர் காமராஜர். அடுத்து பாருங்க, முக்கியமானது கருப்பு காந்தி. காந்தியடிகள் உங்களுக்கு தெரியும், அண்ணல் காந்தியடிகள் உங்களுக்கு தெரியும். இவர் என்ன சொல்றாங்க? கருப்பு காந்தின்னு சொல்றாங்க காமராஜரை பார்த்து. ஏன்னா எளிமையா இருப்பாரு, அதாவது ஒரு கதர் வேஷ்டி தான் அவர் இருப்பாரு. அதனாலதான் கருப்பு காந்தின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ஏழை பங்காளர். அதுனா சார் ஏழை பங்காளர்? ஏன் ஏழை பங்காளர் சொல்றோம்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஏழை பங்காளர்னு ஏன் சொல்றோம்னா இவர் ஏழையா தான் பிறந்தாரு. அதே மாதிரி அவர் வந்து பங்கெடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்காகவே வாழ்ந்தாரு. அதனாலதான் அவர் பேரு ஏழை பங்காளர். ரைட்டு. அடுத்து பாருங்க, தலைவர்களை உருவாக்குபவர், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிங் மேக்கர், கிங் மேக்கர் தலைவர்களை உருவாக்குபவர். இந்த தலைவர்களை உருவாக்குபவர் ஏன் அப்படின்றது நான் பின்னாடி சொல்றேன். என்னென்ன தலைவர்களை உருவாக்குனாங்க அப்படின்றது நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து பாருங்க, கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர்னா கல்விக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியை பண்ணவர். கல்வி புரட்சிக்கு வித்துட்டர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறந்த நாள் வந்து ஜூலை 15ன்னு சொல்லுவாங்க. ஜூலை 15, ஜூலை 15, ஜூலை 15 அப்படின்றாங்க. ஸோ ஜூலை 15 வந்து நம்ம என்ன சொல்றாங்க? அவருடைய பிறந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தினம் சொல்றாங்க. என்ன தினம்? கல்வி தினம் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை 15 கல்வி தினம்.
இவருடைய பிறந்தநாளை வச்சு ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி நாள், கல்வி தினம் அல்லது கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி வளர்ச்சி நாள், கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, கல்வி பணிகள் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். புது புக்கில் கொடுத்துருக்கான். இலவச கட்டாய கல்வி. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 14 வயது குழந்தைகள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, 6 முதல் 14 வயது, நல்லா நான் வச்சுங்க, 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் வந்து கட்டாய கல்வி பெற்றே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சட்டமே இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஆர்டிகிளே சொல்லியிருக்காங்க. என்னது? ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 21A அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 21A, அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டம்னு பேர். இதுக்கு பேர் என்னது? கல்வி உரிமை சட்டம். கல்வி உரிமை சட்டம் சொல்லுவாங்க. 21A. இது வந்து எப்ப நடைமுறைக்கு வந்தது? ஏப்ரல் 1, 2010. ஏப்ரல் 1, 2010. ரொம்ப முக்கியமானது. சமூக அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிமைன்னு சொல்லுவாங்க, சிவிக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. பகுதி, அரசியலமைப்பு சட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம்னா என்ன, எந்தெந்த சட்டம் எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தது, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதில் 6லேருந்து 14 வயது குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் சொல்லிட்டு ஆர்டிகல் 21A சொல்லுது. கல்வி உரிமை சட்டமாகவே கொண்டு வந்துட்டாங்க. இந்த கட்டாய கல்வின்றது இப்போதான் கொண்டு வந்துட்டாங்க, இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம காமராஜர் என்ன பண்ணாரு? முதல் எடுத்தவொடனே அதான் கொண்டு வந்தார், இலவச கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு. அடுத்து பாருங்க, மதிய உணவு திட்டம். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் போவாங்க கிளாஸுக்கு. காலையில் வந்து 10 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க. உட்காருவான் பையன் போய் உட்காந்து 1 மணி வரைக்கும் இருப்பான். எத்தனை மணி வரைக்கும் இருப்பான்? 1 மணி வரைக்கும் இருப்பான். அதுக்கப்புறம் என்னது? பசி வந்தால் 10ம் பறந்து போகும். பசி வந்தால் 10ம் பறந்து போகும். 1 மணிக்கு மேலே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வயிறு பசி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இருக்க முடியுமா? பையனால் உட்கார முடியாது. மறுபடியும் சரி அந்த கேப் விட்டுருவாங்கன்னு வச்சுங்க, ஒரு ½ அன் அவர் கேப்பு. ½ அன் அவர் கேப் எதுக்கு? இடைவேளை, மதிய உணவு இடைவேளைன்னு சொல்லிட்டு. பையன் வந்து பள்ளியில் வந்து சாப்பாடு போட்டால் என்ன பண்ணுவான்? உட்காருவான். இல்லை வீட்டுக்கு போயிட்டு வா, வீட்டில் போய் சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? அதாவது இருக்கப்பட்ட குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு டிஃபனில் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. நிறைய ஏழை மக்கள், எளிய மக்கள்லாம் இருக்காங்க, சாப்பாடு கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்? பசியோடவே இருப்பான். அப்புறம் 2 மணிக்கு மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிச்சு என்ன பண்ணுவான்? அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கேட்கறதுக்கு கூட, அதாவது இந்த செவிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறாது. ஏன்னா இங்கே வந்து பசி, ஃபுல்லாகவே பசின்னும் போது அவன் என்ன பண்ணுவான்? பசியால் வாடும் போது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். யாரு? வள்ளலார். அந்த பயிரை பார்த்து அப்படி சொன்னாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு பசிக்காக என்ன பண்ணுவாரு? ஒரு வடலூர்ல வந்து சத்திய தர்மசாலைன்னு ஒன்று கட்டியிருப்பாரு. என்னன்னா அவர் அந்த இடத்துல போனா வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீ ஒன்று மூடி இருப்பாரு. ஒரு விறகு போட்டு தீ போட்டு மூடி இருப்பாரு. சாப்பாடு வந்து ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு சமயத்துக்கு வந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அது வந்து ஏன் அப்படின்னா அது நைட்டு பகலுமா எரிஞ்சுனே இருக்கும் அந்த தீ. காரணம் என்னன்னா யாரு வேணா எப்போ வேணா வரல, நைட்டு 12 மணிக்கு போனா கூட உணவு கிடைக்கும். அப்போ அந்த உணவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பசியை போக்குவதற்காக அவர் வந்து ஆரம்பிச்சாரு. அதனால நம்ம பையன் என்ன பண்ணுவான்? பசி இருந்தா என்ன பண்ணுவான்? 10ம் பறந்து போகும் அப்படின்ற மாதிரி பையன் உட்கார மாட்டான். அப்ப என்ன பண்ணாரு? பார்த்தாரு காமராஜர். உடனே என்ன பண்ணாரு? ஓ இது சரிப்பட்டு வராது, உடனே என்ன பண்ணலாம்? மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். பசங்களுக்கு வந்து சுட 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 நம்ம என்ன பண்ணலாம்? மதியத்துல உணவு ஏற்பாடு பண்ணலாம்னு ஆரம்பிச்சேன். முதல் ஆளு நல்ல ஒரு மனிதன் அப்படின்னும் போது மதிய உணவு திட்டம் அப்படின்னு நடைமுறை கொண்டு வந்தாரு. அடுத்து பாரு, சீருடை திட்டம். சீருடை திட்டம்ன்றது உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன். பையன் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான் ஒரு பையன், இன்னொரு பையன் ஏழை மக்கள் என்ன பண்ணுவான்? கிழிஞ்ச சட்டு. அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கூட போட முடியாது. சில பேர் ஊக்கு இருக்காதுங்க. அந்த காலத்துல வந்து ரொம்ப கஷ்டம், ஊக்கு இருக்காது, இந்த பின் இருக்காது. அந்த பின்னுக்கு பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா? பையன் இந்த முள் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது
இந்த அதாவது இந்த என்ன ஒரு வகையான முள், அந்த முள் எடுத்து என்ன பண்ணுவோம், அழகா சட்டையில குத்தி அதை வந்து போட்டு வருவோம். பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். இதை பார்த்தாரு காமராஜர், உடனே என்ன பண்ணாரு, பசங்களுக்கு வந்து என்ன கொண்டு வரலாம், சீருடை திட்டம் கொண்டு வந்தார். என்ன திட்டம், சீருடை திட்டம் கொண்டு வந்தாரு. எவ்வளவு கொண்டு வந்துருக்காரு பாரு. அதனால தான் இவர் என்ன பண்றாரு, கல்வி புரட்சிக்காக வித்திட்டவர். அதாவது பள்ளிக்காக பல மாநாடுகள் கூட நடத்தினாரு. ஓகேங்களா, நிறைய மாநாடுகள், கல்வி சீரமைப்பு மாநாடுகள் சொல்லிட்டு நிறைய நடத்தினாரு. அதுல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வி, ரெண்டாவது வந்து மதிய உணவு திட்டம், மூணாவது வந்து சீருடை திட்டம். இந்த 3 திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்க. கண்டிப்பா வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஒன்று காமராஜர் பத்தி சிறப்பு பெயர்கள் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், கல்வி பணிகள் வந்து கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது கல்வி பணிகள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புது புக்கில் 6ஆம் வகுப்பு புது புக்கில் உள்ள கருத்துக்கள். அதுக்கப்புறம் பழைய புக்கில் இருக்க கருத்துக்களை நம்ம சிலதெல்லாம் பார்க்குறோம், சில விஷயம்லாம் பார்ப்போம். ஓகே.